இன்றைக்கி நம்ம கோழிக்கால் வறுக்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க. கோழிக்கால் வாங்கின்னு வந்தோங்க. ஒரு 50 ரூபாய்க்கு எங்களுக்கு எவ்வளோ தேவையோ வாங்கின்னு வந்தோங்க. வாங்கின்னு வந்துட்டு ஒரு சொம்பில் சுடு தண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. கொதிக்க வச்ச தண்ணியில் கோழிக்காலை போட்டு தோலெல்லாம் உரித்து எடுங்க. உரித்து எடுத்துட்டு அந்த நகத்தெல்லாம் கட் பண்ணிவிட்டு அந்த கோழிக்காலை 2-3 துண்டாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு வாணலியில் எண்ணெய் ஊற்றி கருவேப்பிலை போட்டு இந்த அலசி எடுத்து வச்ச கோழிக்காலை அதை போட்டு வதக்குங்க நல்லா. அதோட கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுங்க. நல்லா வதக்கணும். வதக்கிட்டு உப்பு போடணும். உப்பு போட்டு மறுபடியும் வதக்குங்க கொஞ்சம் நேரம். அப்புறம் மிளகாத்தூள் போடுங்க. மிளகாத்தூள் போட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் வதக்குங்க. வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி வச்சு நல்லா வேக விடணும். அதை நல்லா வேகட்டும்னு சொல்லிவிட்டு மிளகுத்தூள் போடணும். மிளகுத்தூள், பூண்டு கொஞ்சம் பூண்டு நிறையவே போடுங்க, நல்லாயிருக்கும். ஏன்னா கோழிக்கால் காட்டாக இருக்கணும். மிளகுத்தூளும் கொஞ்சம் அதிகமாக போடுங்க. சூப்பராக இருக்கும். கோழிக்கால் வாங்கி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். சூப்பரான கோழிக்கால் வறுவல்.